ஆக்சுவலா என்னன்னா, நான் இது பதிவு பண்ணதுனால எனக்கு வந்த நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கு. ஆனா அத நான் பெருசா பார்க்கல. லைக் Instagram அக்கவுண்ட்ல போயிட்டு கீழ இந்த பொண்ணு தமிழ் பொண்ணுன்னு சொல்றா. இவ என்ன பண்ணிட்டு வந்திருப்பாளோ? லைக் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஓகே பூம் ஆகணுன்றதுக்காக சில ஆடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நான் அவங்கள தப்பு சொல்லலங்க. அது அவங்களோட அறியாமை. நான் தப்பு சொல்லல யாரையும். இத மாதிரி அவங்க ஒரு சிலர் பண்றதுனால நம்மளையுமே அப்படிதான் பார்க்குறாங்க. என்னன்னா அப்படியே அந்த கமெண்ட்ல அப்படியே மென்ஷன் பண்றாங்க. இவ என்னென்னலாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கு. உண்மையா உழைச்சு இங்க கஷ்டப்பட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு சும்மா கிடையாது. அவ்வளோ கஷ்டங்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹீரோயின் ஒரு பெண்ணா இருந்து இங்க ஒர்க் பண்றது எவ்வளோ கஷ்டம். அவ்வளோ ஒரு ஆன் ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி லைக் ஒரு 100 பேர் இருப்பாங்களா செட்ல, அவங்க முன்னாடி நீ வந்து ஒரு பெண்ணா அங்க மினிமம் பார்த்தா ஒரு 3 பெண் இருப்பாங்களா, ஒரு ப்ரொடக்ஷன் அக்கா இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், இல்ல என் அசிஸ்டண்டா இருக்கட்டும், ஒரு 3 பேர் மேக்ஸிமம், இல்லைன்னா ஒரு அசிஸ்டன்ட் ஃபீமேல் அசிஸ்டன்ட் மிஞ்சி எவ்வளோ பேர் இருங்க அந்த ஷூட்டிங்ல. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு யார் யார்கிட்ட என்ன அவமானம் வாங்கியிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் தாண்டி தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு இங்க வர்றதுக்கே ரொம்ப சிரமங்க.